கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையை பற்றி ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பர்டிகுலர் கேஸு, அந்த கேஸை நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முடித்தாங்க அப்படிங்கிற விஷயத்துலேருந்து, இதில் இருக்கிற சாக்ரிஃபைசஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்த அப்புறம் காவல்துறை மேலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு மரியாதை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத நான் ஷுவராக சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கேஸ், ஓகேங்களா. ஒன் டே அன்னைக்கு மார்னிங் அவங்களோட ஒய்ஃப் ஒருத்தர், ஓகேங்களா, ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக எங்கே பார்த்தீங்க அப்படிங்கும்போது மார்னிங் வாக்கிங் போனார், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அது சொல்லி முடிச்ச அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஆர்டரில் வருது. ஸோ லா அண்ட் ஆர்டரில் வரும்போது எப்படி மிஸ் ஆனார், என்ன எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போய் பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரு 3 to 4 days நடந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வருது. அந்த கால் பண்ண பர்சன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் இங்கிட்ட தான் இருக்காரு, நீங்கள் எங்களுக்கு 5 crores கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்றாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேமிலி பயங்கர செல்வாக்கான ஃபேமிலி, பிக்கெஸ்ட் ரிச் பர்சன், ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ எங்ககிட்ட இல்லை, அவ்வளோ எங்கிட்ட இருக்கும், பட் ஆனால் அது என்னோட கண்ட்ரோல் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் அவரை விடுங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அதெல்லாம் விட முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது, உனக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே இதுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகேங்க, நான் 1 crore கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே நீ 1 crore எடுத்துகிட்டு வா, போலீஸில் யாரையும் கூப்பிட்டு வரக்கூட, நீ மட்டும் வா, உன் ஹஸ்பண்ட் மேலே உனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா நீ மட்டும் தனியாக வா அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏஜ்டு பர்சன், என்னால் 1 crore கேஷ் தூக்கிட்டு வர முடியாது, என்னோட வேலைக்காரியை மட்டும் எனக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த பர்டிகுலர் பர்சன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாறு வேஷத்தில் வேலைக்காரி மாதிரி மாறு வேஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் லேடி கூட போகிறாங்க. அவன் சொல்கிற இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. டக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய தடவை சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, நீ அப்பயும் போலீஸை தனியாக கூப்பிட்டு வந்துட்ட, உன் புருஷன் உயிரோடவே இருக்க மாட்டான், நான் அவனை கொலை பண்ணிட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க பயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கேருந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, சரி ஓகே இந்த ஒரு நாள் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. திருப்பி மறுநாள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நீ மட்டும் தனியாக வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா, வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துரு, நான் உன் ஹஸ்பண்டை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். சிரிக்கி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு இருக்குது, நாத்தச்ச பர்சன் கூட எவ்வளோ நாளாக நானும் இருக்கிறது, சீக்கிரம் பணத்தை கொடுத்தேன் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன்ல அப்படின்னு இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணுறான். நார்மலாக ஒருத்தர் இந்த ஆடியோ கேட்குறாங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை தான் க்ளூவாக வைக்கிறாங்க. இந்த சிரிக்கி அப்படிங்கிற பர்டிகுலர் வேர்டை க்ளூவாக வைக்கிறாங்க, ஓகேங்களா. இது எதுக்காக க்ளூவாக வச்சாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணுறேன், இப்போ நீங்கள் வா அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்றோம். ரயில்வே ஸ்டேஷன் இவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. ஃபோன் இவங்க கிட்ட இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், அந்த ஃபோன் என்ன சொல்கிறான் பார்த்தா, நேராக போ, ஒரு இடம் ஒரு அடையாளமாக ஒரு இடம் சொல்கிறான், அதுக்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை எடுத்துட்டு இந்த ஃபோன் அதை போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் அதை போட்டுடுறாங்க. பட் போலீஸ் லாங்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு பக்கம் 1 crore போயிட்டு அப்புறம் இவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு போலீஸ் அங்கே போயிட்டு அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு சரி நீங்கள் வேண்டாம் 1 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் இருக்குது, ஓகேங்களா. அந்த டேமு கிட்ட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் யாருன்னு தெரியல, ஒரு டெட் பாடி மட்டும் இருக்குது அப்படின்ற கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணதும் இங்கே கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் அடையாளம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபை கூட்டு போய்ட்டு அடையாளம் பார்க்குறாங்க. அது அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த பர்டிகுலர் பர்சன் டெட், ஓகேங்களா. ஸோ அவரோட பாடியை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், உங்கள் பாடி இப்போ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. பட் கேஸ் முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும், கரெக்டுங்களா. ஸோ அடுத்த கேஸ் கிரைமுக்கு மாறுது, லா அண்ட் ஆர்டர்லேருந்து கிரைமுக்கு மாறுது, சிபிஐக்கு போகுது. ஸோ சிபிஐயில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த டஸ்ட்பினில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த ஃபோனும் அதில் இருக்கிற சிம் கார்டை ட்ரேஸ் பண்ணுறாங்க. யாரோட பேரில் சிம் கார்டு இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணுறாங்க. மீன்வைல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் இருக்கிற சில
பர்சன்ஸ், சில ரவுடிஸ், அப்புறம் அந்த ஜெயிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ரவுடிஸ்கிட்டலாம் போயிட்டு அந்த ஆடியோ காமிக்கிறான். இவன் பேசின ஆடியோலாம் இருக்கும்ல, இந்த ஆடியோ காமிச்சு இந்த குரல் எங்கன்னா கேட்டிருக்கீங்களா, இது யாரோட குரல் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தன் பண்ணது இல்லை, வேற ஏதோ ஒரு ஊரில் தான் பண்ணியிருக்கான். மீன்ஸ் அந்த மொத்த இன்சிடென்ட் வந்து திண்டுக்கல், மதுரை அந்த ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஜெயிலில் வந்து கேட்குறாங்க, இந்த குரல் யாருக்குன்னா தெரியுமா, இது வந்து மதுரை திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ரவுடி தான், யாருன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ரவுடிஸ் கேட்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அப்ரோச் பண்ணுற விதமே புதுசாக இருக்கும், ஐ மீன் வேற மாதிரி இருக்கும், இவன் யாரோ புதுசாக யாரோ பண்ணுறானுங்க, இது வந்து ஆல்ரெடி பழகப்பட்ட ஆளுங்கலாம் கிடையாது, புது ஆளு தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. பட் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டே எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு க்ளூவாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சிம் கார்டு வந்து ட்ரேஸ் பண்ணாங்க. யாரோட பேரில் சிம் கார்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் போலீஸ் மேலே தான் போலீஸுடைய ஆதார் கார்டை வச்சு தான் சிம் கார்டே வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸை வந்து பிடிக்கிறாங்க. அந்த போலீஸை பிடிச்சி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு சத்தியமாக தெரியாது, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்புறம் போலீஸ் வந்து சரி ஓகே நீங்கள் பண்ணல, பட் ஆனால் உங்களுடைய ஐடியை வேற எங்கன்னா கொடுத்தீங்களா அது ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படிங்கும்போது, ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து எனக்கு ஏதோ ஒரு அவார்டு வந்ததுன்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவார்டு வந்தாங்க. நான் வந்து மேடம், உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியில் ஒரு மேடம் இருக்காங்க ஓகேங்களா, அவங்க கிட்ட நான் என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்தேன், ஐ மீன் ஆதார் கார்டு கொடுத்தேன், மேபி அவங்க ஏதாவது யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, நான் லாஸ்ட்டாக அவங்க கிட்ட மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. டக்குனு மேடம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆமாங்க சார் எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, எனக்கு வந்து சில ஹையர் அஃபீஷியல்ஸ் டேட்டா கேட்டிருந்தாங்க, அதனால அவங்க கிட்ட நான் டேட்டா வாங்கியிருந்தேன், எங்கிட்ட தான் அந்த டேட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி மேடம் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க மேடம், டக்குன்னு போலீஸ் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்களேன். டக்குன்னு போலீஸ் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க மேடம், நீங்கள் வாங்கினீங்க ஒர்க் நீங்கள் வீட்டில் பண்ணீங்களா ஆஃபீஸில் பண்ணீங்களா பிஸ்னஸ் ஸ்டேஷனில் பண்ணீங்களா, ஏன்னா டியூ டு நிறைய ஒர்க்ஸ் இருக்க முடியும்போது அவங்க ஸ்டேஷனில் டைம் பத்தாத குறையில் வீட்லேயும் அவங்க நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க கரெக்டுங்களா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணீங்களா இல்லைன்னா ஸ்டேஷனில் பண்ணீங்களா கேட்கும்போது, நான் இது வந்து வீட்டில் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மேடம், வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து என்னோட தம்பி, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க. தம்பியை வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போ தம்பி எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது, அவன் 15 நாளாக வீட்டில் இல்லை சார், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னதும் லைட்டாக போலீஸ்க்கு வந்து அவர் மேலே கார்னர் வருது. 15 நாளாக வீட்டில் இல்லைன்றாங்க, ஆதார் கார்டு அவங்ககிட்ட இருந்துருக்குன்ற ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டில் அவரை வந்து கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போலீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுடைய அதாவது அவங்களோட போலீஸோட தம்பி இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்காங்க எங்கே போயிருப்பான் என்ன ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அப்படின் போது இவங்க வந்து தெரியல சார், எங்கே போனானே தெரியல சார், என்னன்னே தெரியல அப்படின்போது ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லணும்னா, சார் சென்னையில் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ரூமுக்கு போயிருந்தான்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா அவன் ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி, இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறோம், அந்த தம்பியோட வீட்டிலேருந்து பேசுகிறோம், அவர் வந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டாரு, இப்போ எங்கேப்பா இருக்காருன்னு வந்து இங்கே இருக்கா. சரி ஓகே, நீ எதுவும் சொல்லிக்காதப்பா, நாங்கள் வந்து அவரை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. சரி ஓகேங்க சார் அப்படின்றாங்க. இப்போ ஏதோ ஒரு இதில் என்ன ஆகுது, அந்த பையன் அவங்க வந்து அவங்ககிட்ட அந்த தம்பிக்கிட்ட, அதாவது அந்த போலீஸோடைய தம்பி ஓகேங்களா, அவரோட பேர் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம், அருண் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அருண் கிட்ட வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒன்று தேடி போலீஸ் வராங்க போல் அப்படின்னா. அவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊருக்கு வந்து எஸ்கேப் ஆகிடறான். எப்படி போலீஸ் இருந்தாங்கன்னா, அருணோட ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீம் என்ன பண்ணாங்கன்னா, அதே அருணோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் போலீஸில் வந்து கால் பண்ணுறோம், நாங்கள் வந்து அருணை கூப்பிட்டு போக வரோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீம், ரெண்டு போலீஸ் டீமுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் அவங்களும் ஃபாலோ பண்ணுறான், இவங்களும் ஃபாலோ பண்ணுறான். இவங்க வந்து பிடிக்கும் போது கரெக்டாக அருண் வந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த அருண் எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு போயிடுறான். திருச்சியில் உத்தமபாளையம்னு ஐ திங்க் அந்த ஊர் தான் நினைக்கிறேன், அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறான் ஓகேங்களா. ஸோ அங்கே போயிடுறான். பட் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து ஃபோன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அருணோட ஃப்ரெண்டுக்கு, அவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து பிடிச்சிடறாங்க. சரி ஓகே, அவங்க வந்து ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் அவனை தேடின்னு இருக்கோம், உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீ தெரியாமல் தான் அவனை 2 நாள் நீங்கள் வச்சுட்டு இருந்த, அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஆனால் இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அப்படின்னு பார்த்தா, உனக்கு அவன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான். அவனோட சீன், அதாவது அருணோட சீன் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து அவன் போனது வரைக்கும் வந்து, அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்களா இல்லையான்றது அவனுக்கு தெரியாது, வந்தாங்களா இல்லையான்னு கேட்டு கண்டிப்பாக அவன் ஃபோன் பண்ணுவான், அப்போது நாங்கள் சொல்கிற மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிடுறாங்க. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான்.
ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அருண் சொன்ன மாதிரியே வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி போலீஸ் எடுக்காது இப்போ எடுக்காத, நீ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன், உடனே ஃபோன் பண்ணால் அவனுக்கு டவுட் வந்துடும், எடுக்காத அப்படின்றாங்க. அவன் எடுக்கலை. ஸோ திருப்பியும் ஃபோன் பண்ணி இப்போ எடுத்து பேசு, தூக்க கழகத்தில் பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னும். தூக்க கழகத்தில் யார் என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தான் அருண் பேசுகிறேன், மாதிரி இப்போ இங்கே உத்தமபாளையத்தில் இருக்கேன். போலீஸ் சொல்லிடுறாங்க, எக்கார்ந்த கொண்டோம் நீ எங்கே இருக்குன்னு சொல்லி மட்டும் அவனை கேட்டுறாத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டே அண்ட் நைட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ண ஒரு கேஸ் இது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். அந்த எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோடைய டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ திருப்பியும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இது மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன், ஏன்னா ஒன்று தேடி போலீஸ் வந்தால் இல்லைடா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, மேபி தேடி வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனால அவர் வந்து என்னுடைய பையன் தான், அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஸோ அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒத்துக்கலாம், வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான், கொஞ்சம் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். அவர் வந்து அங்கே, அதாவது அந்த லேண்ட்லைனுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா கடையில் உத்தமபாளையத்தில், அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார் இந்த காலத்து பசங்களே அப்படிதான் சார் இப்படி தான் சார் சொல்லி அவர் போலாம் பார்த்து ஒரு பக்கம் எங்கே எஸ்கேப் வந்து போலீஸ்க்கு வருது இருக்குது. பட் அது கான்சியஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அந்த டெம்ப் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இம்ப்ரெசிங். ஸோ சரிங்க சார் இப்போ எங்கே சார் இருக்காரு, சின்ன ஹெல்ப் சார்னா இங்கே தான் சார் இருக்காரு, வந்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடலாம் சார். நான் கூப்பிட்டு போகிறேன், இல்லை கூப்பிடாதீங்க நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, சார் இங்கே தான் சார் இருக்காரு, இப்போ உங்கள் சார் போயிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லிடுறாங்க எந்த கடை, அப்புறம் அவன் எந்த கடை ட்ரெஸ் போட்டுற எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே போகிறாங்க. போகும்போது கடையாண்ட போய் பார்த்தா அந்த கடையாண்ட போய் அந்த பர்சன் போய் எங்கே இருக்கான் அருண் அப்படிங்கும்போது, இங்கே தான் சார் ஏதாவது ஆளை காணும் சார், நல்லா தேடி பாருங்க எங்கே இருக்காரு தேடி பாருங்க அப்படிங்கும்போது சுற்றி பார்க்காரு. ஒரு இடத்துல 2 பசங்க போகிறாங்க, அது அருணும் ஒன்று போயிட்டு இருக்கான். சார் அங்கே போகிறாங்க சார் அப்படின்னும் 2 பேரும் போயிட்டு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் அருண் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் பிடிச்சிட்டிங்க, இதில் இன்னொருத்தனும் சம்மந்தப்பட்டிருக்கான், அவனுக்கு தான் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ண காசு கேட்டு அவனும் வந்துட்டுருக்கான், வந்து அவனையும் சேர்த்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சார். சரி ஓகேப்பா எங்கள் வேலை மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. தலைவர் 3வது தலைவர் உள்ள வந்தாரு அப்படியே 3 பேரையும் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் போயிடுறாங்க. சரி ஓகேடா 3 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எதுக்காக இதை பண்ணாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனை ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங். அந்த மொத்த பேருமே என்ன பண்ண பார்த்தா அரெஸ்ட் பண்ணி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கள் வந்து ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு விமன் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தோம், சீக்கிரம் எப்படி பணக்காரர் ஆகிறோம், சீக்கிரம் எப்படி சம்பாதிச்சு பேசியிருந்தோம். ஒருத்தர் வந்து திருடலான்னு சொன்னார், ஒருத்தர் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவங்க மட்டும்தான் வந்து யாரா ஒருத்தர் கிட்னாப் பண்ணி அவங்க கிட்டேருந்து நம்ம அமௌண்ட்டை கேட்டு ரேன்சம் கேட்டு அதுலேருந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகே எப்படி பணக்காரன்னு சொல்லி இவரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பர்டிகுலர் பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குல்ல, இவரு கூடவே டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டே இருந்திருக்காங்க. 2-3 டேஸ் போன அப்புறம் இந்த பொண்ணு வாலண்டியர் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் இறந்த பர்சன் கிட்ட போயிட்டு, ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டெய்லி உங்களை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் வந்து ஹாய்மா இன்னும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு இதுவாக ஸோ தட் இவருடைய நெட்வொர்க் என்ன மொத்தமாக கேதர் பண்ணிக்கிறாங்க. கேதர் பண்ணிட்டு ஒரு சுமோவை வந்து இவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு கார் இல்லை, பைக் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு வர அளவு தான் பசங்க. ஓகேங்களா? ஒரு காரை புக் பண்ணுறானுங்க. காரை புக் பண்ணி அந்த டிரைவர் வரும்போது டிரைவரை டேப் ஃபுல்லாக சுற்றிட்டு ஜஸ்ட் அந்த மூக்கில் மட்டும் ஸ்பேஸ்னால அவன் தப்பிச்சிருக்கான். ஸோ அங்கே இன்னொரு கேஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி காரை திருடின்னு போயிட்டாங்க, இந்த மாதிரி மர்டர் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கேஸ் இருக்குது, 2 கேஸ் இருக்குது. அதுக்கும் இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த அருணை இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கார் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்து 2 நாள் எங்கள் கொடுத்தா சார் அவர் இருந்தார். அவர் வந்து சுகர் பேஷண்ட் போல், டேப்லெட்லாம் கேட்டார், அவர் கேட்ட டேப்லெட்லாம் நாங்கள் மேக்ஸிமம் வாங்கி கொடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இறந்துட்டார். நாங்களாம் இன்டென்ஷனாக கொலைலாம் பண்ணல, அவர் உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தார். உடம்பு சரியில்லாமல் இறந்தோம். சரி ஓகே பணத்தை வாங்கிட்டு எப்படியே வீட்டு வெளியே போட்டுடலாம் தான் நான் நினச்சிட்டு போனோம். பட் இருந்தாலும் அது முடியல, எங்களால் வந்து அதை கரெக்டாக பண்ண முடியல. சரி ஓகே ரொம்ப ஸ்மெல்லாக இருந்ததுனால நாங்கள் பாடியை மட்டும் போட்டு எஸ்கேப் ஆகிட்டோம், இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லி கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கேஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த கேஸில் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. யோசிச்சு பாருங்கள், போலீஸ் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஒரு ஆல் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் அவங்ககிட்ட ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆல் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத வச்சு யார் என்ன, ஒரு பக்கம் பணம் கேட்குறவங்களை ட்ரேஸ் பண்ணணும், ஒரு பக்கம் வந்து அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும், அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்ச அப்புறம் யார்
கொலை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கும். யார் கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும், க்ளூ வேணும், எல்லாமே வேணும். ஒரு பாயிண்ட்டும் வேணும். எல்லா பாயிண்ட்டும் கேதர் பண்ணி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது பேசிக் சாலிட் எவிடன்ஸாக சிம் கார்டு யார் பேரில் இருக்குது, இவங்க பேரில் இருக்குது. இவங்க எங்கே போனால் இவர்கிட்ட கொடுத்தாங்க, இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஆச்சு, இந்த பையன் என்ன பண்ணால் இப்படி பண்ணான்ட்டு அந்த பாயிண்ட்டாக அந்த பர்டிகுலர் டோட்டலாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இந்த கேஸை முடிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே டே அண்ட் நைட் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா. அந்த பையன் அப்போ வந்து அவனுக்கு ஒரு 10 வயசு. அவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே போயிட்டு ஒரு ஆதரவற்றோர் இல்லம்ல அவனை சேர்த்து அவங்களே அந்த பர்டிகுலர் போலீஸ் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் வந்து அந்த பையன் நல்லா இருக்கானா, எஜுகேஷன் நல்லா படிக்கிறானா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஒரு பர்டிகுலர் கேஸும் இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ அந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் லிட்ரலி எ ட்ரூ திங். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே நிறைய பேர் சொல்கிற விஷயம், லஞ்சம் வாங்கிப்பாங்க, அவங்க வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்றைக்குமே கிரேட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லி பிக் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பெருமையோடு முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.